ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். தமிழரசு முத்துசாமி சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சினிமா, பாலிடிக்ஸ், ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுறது தான் நம்மளுடைய கோர் ஐடியா. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இரண்டு முக்கியமான நட்சத்திரங்கள் குறித்து பேச போகிறோம். விஜய், அஜித் இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவில் மிக உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவங்களை பற்றி பேச போகிறோம்னாக்கா நிச்சயமாக சினிமாவாக தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா விஜய் பற்றி பேசுறதுனா கூட ஏதோ பொலிட்டிக்ஸ் இருக்குது, ஏன்னா பொலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆகிட்டாரு அப்படிங்கிறதால அப்படி நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேச போகிறேன் அப்படின்னும் பொழுது நிச்சயமாக இது சினிமாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய யூகமாக இருக்கலாம். ஆனால் அதான் கிடையாது. இது ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான், ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் தான். என்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்னப்பா அப்படி பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் கொண்டு வந்திருக்க விஜய் அஜித்தை சேர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கான முகாந்திரம் எங்கே ஏற்பட்டிருக்கு, இதற்கான சூழல் எங்கே ஏற்பட்டிருக்குனாக்கா சமீபத்தில் அஜித் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி தான். அந்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. குறிப்பாக கரூரில் நடந்த அந்த ஸ்டாம்பட் குறித்து யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதை தாண்டி இந்த மாஸ் மென்டாலிட்டி இருக்குல்ல, நடிகர்கள் பின்னாடி திரளக்கூடிய அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல விஜய் ரிலேட் பண்ணி பேசியிருக்கிறதாலையும், இந்த க்ரௌடு குறித்து பேசியிருக்கிறதாலையும், அந்த ஸ்டாம்பட் குறித்து பேசியிருக்கிறதாலையும் நம்ம இந்த விஜய் அஜித் ஒப்பீடை இங்கே எடுத்துகிட்டு வரோம். அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் அஜித்தை பார்த்தீங்களா, அஜித் தன்னுடைய வாழ்க்கை தான் உண்டு இருக்காரு, அவரை மாதிரி வாழ்க்கையை கட்டமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கலாம், அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்கவுங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த வகையில் அஜித் தன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், பேஷனை நோக்கி போகணும், நம்மளுடைய கரியரை நோக்கி போகணும் அப்படிங்கிறத நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால அஜித் இப்படி இருக்காரு, அதனால விஜய் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதனால விஜய் சரியானவர் கிடையாது, அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது. நான் விஜயினுடைய அரசியல் குறித்து நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்கேன். ஏன்னா அவருடைய அரசியல் அணுகுமுறையில் நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. ரொம்ப குறைவான மதிப்பீடு தான் இருக்கு ஒரு அரசியல் தலைவரா. இத்தனை காலம் நம்ம அவரை வாட்ச் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் கட்சி தொடங்கி. ஆனாலும் கூட அவர் பெருசாக நம்மளை ஈர்க்கலை அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம். ஆனால் விஜயனுடைய இந்த முடிவையே, பொது வாழ்க்கைக்கு வருகிற அந்த முடிவையே கேள்விக்குள்ளாக்குற அந்த விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நான் எப்பயும் சொல்றது தான், பொது வாழ்க்கை வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பொதுநலமான ஒரு விஷயம். தன்னலம் தாண்டி ஒரு சிந்தனை இருந்தால் மட்டும் தான் பொது வாழ்க்கைக்கு நகர முடியும். என்னதான் அவருக்கு அதிகாரத்து மேலே ஆசை இருக்குது, அந்த நாற்காலி மேலே ஆசை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இந்த மாதிரியான ஒரு சமுத்திரத்தில், அதாவது அரசியலுங்கிறது எப்படிப்பட்ட சமுத்திரங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். துரோகங்கள், பழி வாங்குறது, யார் எப்போ காலை வாரி விடுவாங்கன்னு தெரியாது, என்ன மாதிரியான செயல்பாடுகள் அங்கே நிகழுது, பெரும் முதலைகள் நீந்தக்கூடிய ஒரு சமுத்திரங்கிறதால அந்த சமுத்திரத்தில் ஒருத்தன் குதிக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? அப்படிப்பட்ட துணிச்சலுக்கு நம்ம அவரை பெரிய அளவுக்கு பாராட்டுறோம். அதனால பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய அவரை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நான் பார்க்குறேன் அவருடைய முடிவை நான் எப்பொழுதுமே விமர்சிக்க மாட்டேன். ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை, செயல்பாடுகளை நம்ம தொடர்ச்சியாக விமர்சிச்சுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு காரணம் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் அதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் இருக்காரு, ஒரு சின்ன சமிக்கை கூட இல்லாமல் இருக்காரு, ஒரு தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம். ஆனால் அவர் எடுத்துருக்கக்கூடிய முடிவுங்கிறது அவருடைய தனிப்பட்ட முடிவு. அந்த முடிவை நம்ம வரவேற்கிறோம். யார் அரசியலுக்கு வந்தாலும் நம்ம வரவேற்கலாம். அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, அவங்க மக்களை நோக்கி என்னவா சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு 1008 விமர்சனங்கள் இருக்குது. அதனால் விஜய் குறித்து தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சிருக்கோம். ஆக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்காக விஜய் இப்படி பண்ணுறாரு, அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால அவர் சரியானவர் கிடையாது, அஜித் தான் வேலை வந்துட்டு அதெல்லாம் அவர் குளோரிஃபை பண்ணி பேசுறதுலாம் நான் உடன்பட மாட்டேன். நானே ஒரு அஜித் ஃபேன் தான். அஜித்தோடைய முடிவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே போல் விஜயனுடைய துணிச்சொல்லையும் நம்ம மதிக்கிறோம். ரெண்டாவது, அஜித் பேசியிருக்கக்கூடிய அந்த பேசுபொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்டாம்படுக்கு ஒரு தனி மனிதரை மட்டும் குற்றம் சாட்டுறதுங்கிறது சரியில்லை அப்படின்னு நானும் அதை ஏற்றுக்கிறேன். ஏதோ ஒரு தனி மனிதரை மட்டும் அந்த ஸ்டாம்படுக்கு குற்றம் சாட்டுறதுங்கிறது முற்றிலும் தவறான விஷயம். அதுக்காக அஜித் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டார் அப்படின்னா கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் எதனால் நடக்குது, இது எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு, கூட்டு பொறுப்போடு தான் இதை அணுக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அங்கே வரக்கூடிய ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை அந்த நிகழ்ச்சியை நடத்திய அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஒரு நடிகர் அப்படின்னா கூட இருக்கட்டும், இல்லை அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை நம்ம சமூகம் என்ன மாதிரியான மனநிலையை வகுத்து வச்சிருக்கு, சினிமாவை நோக்கி நம்ம எப்படி பயணப்படுறோம், சினிமாவில் வரக்கூடிய நடிகர்களை நம்ம எந்த மாதிரி பார்க்குறோம், ஒரு காட் மாதிரி பார்க்குறோம், கடவுள் மாதிரி பார்க்குறோம், அந்த கிரேஸ் எதனால் உருவாகுது, அப்போ நம்ம ஒரு அரசியல், அதாவது ஒரு அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை நம்ம பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காரு. அதை அவர் கேட்குறாரு. ஏன்னா அவருடைய ரசிகர்களும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஏன்னா சமீபத்தில் ஒரு படம் வெளியாக இருந்துச்சு, விஜய் அஜித் படம் ஒண்ணா சேர்ந்து ரிலீஸ் ஆனப்போ ஒரு ரசிகர் விபத்துக்குள்ளாகி இறந்து போனார் அந்த கொண்டாட்டத்தில். இப்படியான ஒரு சூழல் இருக்கிறதால ஒரு ரசிகர்கள் இப்படி மாஸ் மென்டாலிட்டியில் போயிட்டு
அது அத்துமீறி நடக்கிறதா இருக்கட்டும், அதாவது ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத சில விஷயங்கள்லாம் செயல்படுறது இருக்குல்ல. இந்த பாலாபிஷேகம் ஒருத்தர் சொல்லிட்டு ஆல்ரெடி அதாவது ரொம்ப உயரமா இருக்கக்கூடிய கட் அவுட்ல ஏறி பாலை ஊற்றி அங்க விபத்துக்குள்ளாகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படியான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தது. இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அதனால அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாருலாம் கிடையாது. நீங்க ஒரு தனி மனிதரை குற்றம் சாட்டி நிறுத்தாரு, யாரா ஒன்னா இருக்கட்டும். அப்ப விஜயும் அதான் செஞ்சாரு. விஜய் என்ன சொன்னாரு, அரசாங்கம் தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி கடந்துட்டு போனாரு. ஆக இந்த இடத்துல என்னன்னாக்கா, யாருமே இதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டி கடந்து போறதை தாண்டி ஒட்டுமொத்த சமூகமா சேர்ந்து நம்ம என்ன சிந்திக்கணும், அதான் முதல்வர் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதை யாரும் எல்லாரும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல திமுக மீது தொடர்ச்சியா நேரடியான விமர்சனங்கள், நேரடியான குற்றச்சாட்டுகள் வைக்கிற போது சட்டமன்றத்தில் இந்த மாதிரியான தவறுகள்லாம் இழைக்கப்பட்டிருக்கு தாவேகா சார்பில் அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் விழிச்சிருந்தாரு. ஆக நான் ஒருத்தரை கை காட்டிட்டு ஒருத்தரை கை காட்டிட்டு போனோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம நோக்கம் கிடையாது. இதை எப்படி அணுகணும், இனி வரக்கூடிய அரசியல் கூட்டங்கள் எப்படியாக நடத்தப்படணும், நாம என்ன மாதிரியான மனநிலை கொண்டு ஒரு அரசியல் தலைவரை அணுகணும், அரசியல் தலைவரை நம்ம வழிகாட்டியா பார்க்கணும், ஒரு சித்தாந்த ரீதியா நம்ம அவங்களை அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு தனி மனிதர் வழிபாட்டு பின்னாடி நிற்காம சித்தாந்தத்தின் பின்னாடி நிற்க வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஒரு பரப்புரையா மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அஜித் அவர்கள் சிம்பிளா சொல்லிட்டு கடந்து போயிருந்தாரு. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட்டபிளான விஷயங்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆக சில தலைமை பண்புகள்லாம் விஜய் வளர்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. விஜய் மீது நமக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. விஜய் ஏன் இப்படியான ஒரு அரசியல் அணுகுமுறையை கையாளுறாரு, வெளியிலேயே வர்றது கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் இயக்கமானது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேல முடங்கி கிடக்குது. பெருசா எதுவுமே செயல்பாடுகளே இல்லை. ஒரு கட்சியே முடங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி தலைமறைவா இருக்காங்க, இல்ல செயல்படாம முடங்கி போய் கிடக்குறாங்கனாக்கா நம்ம அதை ஏத்துக்கலாம், ஏதோ ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்கலாம். ஒரு தனிநபர் அந்த மனநிலையில இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியே ஒட்டு மொத்தமா முடங்கி கிடக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கு. இந்த புள்ளிகளை தான் நம்ம தாவேகா மீது கடுமையான விமர்சனம் எடுக்கிறோம். மற்றபடி நம்ம விஜய் அரசியலுக்கு நம்ம கேள்வி எழுப்பக்கூடிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அப்ப ஒரு கட்சியினுடைய தலைவர் 1.5 மாசம் மக்களோட எந்த தொடர்பும் இல்லாம இருக்காரு, மக்களை சந்திக்காம இருக்காருங்கிறத தாண்டி எந்தவித அறிக்கையும் கிடையாது, எந்தவித சந்திப்பும் கிடையாது, பிரஸ் மீட் கிடையாது. ஒரு பக்கம் முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல அடுத்தடுத்து மக்களுக்கு என்ன பிரச்சனை, எதிர்கட்சி தலைவர் உடனே ஓடுறாப்புல எங்கனாக்கா இந்த மாதிரி டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெஞ்சு அங்க பயிர்கள்லாம் வீணா போயிடுச்சுனோடனே களத்துக்கு போறாரு. அப்ப எதிர்கட்சி தலைவர் போனோடனே அந்த பிரஷர்ல ஆளுங்கட்சியை சேர்ந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுதான் அரசியல். அப்ப மக்கள் பிரச்சனைகளை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம அந்த அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம், அதிமுக மாதிரியான ஒரு கட்சி திமுக மாதிரியான ஒரு கட்சியை அகற்றிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஆக்டிவா இருக்கணும், மக்களோட கனெக்டிவிட்டியா இருக்கணும். அப்ப விஜய்க்கு இதெல்லாம் தெரிதா தெரியலையான்னு, அதாவது டெல்டா விவசாயிகள் ஒருத்தர் இருக்கிறாங்க, டெல்டா விவசாயிகள் இவ்வளோ விவசாயம் பண்றாங்க, எத்தனை ஏக்கர் விவசாயம் பயிரிடப்படுது, அங்க இவ்வளவு கொள்முதல் நடக்குது, இந்த மாதத்துல இவ்வளவு கொள்முதல் நடக்குது, அதுக்கு அடுத்த மாதத்துல இவ்வளவு கொள்முதல் நடக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அப்ப அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் தெரியல. அப்ப அந்த விவசாயிகள்லாம் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க, தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் அடமானம் வச்சுதான் ஒரு பயிரை மேற்கொள்வாங்க. சிறு விவசாயிகள் இருப்பாங்க, குறு விவசாயிகள் இருப்பாங்க, அவங்களாம் எந்த அளவுக்கு கடினமான சூழலுக்கு உள்ளாவாங்க. இப்படி எந்த விஷயத்தை பத்தியும் கவலை இல்லாம ஒரு கட்சி முடங்கி போய் கிடக்குது. திடீர்னு ஒரு 1.5 மாதம் ஒரு மாதம் கழித்து 2 அறிக்கைகள் விட்டு திருப்பி நாங்க வந்துட்டோம்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளபடியா இல்லை. இதனாலதான் சொல்றோம் தாவேகா அரசியலுக்கு லாய் கட்டுறது. அப்ப அரசியலுக்கு லாய் கட்டுறன்ற விமர்சனத்தை நான் ஏன் வைக்கிறேன்னாக்கா இந்த மாதிரியான செயல்பாடுகள் குறித்து இதையெல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட்டு விஜய் அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு தன் கட்சியை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. கட்சியை தாண்டி கட்சி தொண்டர்களை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. கட்சி நிர்வாகிகளை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதெல்லாம் இல்லாம எப்படி நம்ம தேர்தலை சந்திக்க போறோம், மக்களுக்கு எப்படி தாவேகா மேல நம்பிக்கை வரும், திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் தாவேகா எப்படி நினைப்பாங்க, மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா ஓடி போய் நிற்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி ஆல்டர்னேட்டிவ் பார்ப்பாங்களா, இல்ல வேறு சில சீமான் இருக்காருனாக்கா தொடர்ச்சியா களத்திலே இருக்கிற அவர் ஆல்டர்னேட்டிவா பார்ப்பாங்களா? நிறைய தலைவர்கள் இருக்காங்க இது போல. அப்ப சின்ன சின்ன கட்சிகள்ல பெருசா வாக்கு வங்கி இல்லாத கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட எல்லாருமே களத்துக்கு போறாங்க. அப்ப நமக்கு இவ்வளவு பெரிய மாஸ் இருக்கு, நம்ம ஒரு பெரிய ஃபேன் பேஸை வச்சிருக்கிறோம், நமக்கு ஒரு ஆறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வரக்கூடிய நம்ம எந்தவித செயல்பாடுகளுமே இல்லாம அப்படியே முடங்கி கிடக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கு. இன்னொரு நகைச்சுவையான ஒரு விமர்சனத்தை பார்த்தேன், நான் ஒரு மீமை பார்த்தேன்னாக்கா, இது வரைக்கும் அரசியல்ல விஜய் பேசின பேச்சை விட அந்த ஒரு இன்டர்வியூல அஜித்குமார் அதிகமா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஒப்பீட்டுக்காக சொல்லல, உண்மையிலே விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு தான் ஈடுபாடு செலுத்துறாரா அப்படிங்கிற கேள்வி நம்ம ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இதெல்லாம் இருந்து மீண்டு வந்தா மட்டும்தான் விஜயால அரசியல்ல சோபிக்க முடியும். வெறும் கிரேஸை வச்சு ஒரு சில வாக்குகளை வாங்கிட்டா மட்டுமே அரியணைக்கு ஏறிட முடியாது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். கிரவுண்ட் ஒர்க்னு ஒன்று இருக்கு.
மக்களோட கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. மக்களோட நேரடியாக தொடர்பு படுத்திக் கொள்வது தான் அரசியல் அப்படிங்கிறத அவர் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிரிவினருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். அந்த பிரச்சனை வந்த உடனேயே மீறி அடுத்துக்கு பிறகு எவ்வளோ 1.5 மாதத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துருச்சு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தொடர்ச்சியாக ஆக்டிவாக இருந்திருக்க வேணாமா? ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வாரம் எடுத்துருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஆலோசனைகளை அவங்களுடைய நிர்வாகிகளுக்கு வழங்கி இனி இந்த மாதிரியான கூட்டங்களை நடத்தணும், இப்படி பண்ணணும், நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நாளைக்கு கூட்டத்தை தள்ளி போடலாம் அப்படிங்கிறது சிறந்த முடிவு. ஆனால் அதுக்காக மக்கள் செயல்பாடுகளை மக்களுக்கான செயல்பாடுகளை நிறுத்தி வைக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இவரால் போக முடியல, எங்கேயோ எந்த ஒரு தலைவர்களுக்கு ஒரு மாலை போடுறதுக்கும் வெளியில் போகிறது கிடையாது. அதை கூட நம்ம ஏற்றுக்கிறோம். விஜய் அவர்கள் போனால் கூட்டம் சேர்ந்துடுது, அங்கே சரியான பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மக்கள் பிரச்சனைகளை நேரடியாக போகிறாங்களா? டெல்டா பகுதிக்கு போன தாவேக தலைவர்கள் யாரு, தாவேகருடைய மாவட்ட செயலர் யாரு, ஏதாவது நமக்கு குறிப்பு இருக்கா? ஏதாவது டிவியில் காட்டுறாங்களா? ஒருவேளை உங்களை உண்மையிலேயே டிவி வஞ்சிக்குதோ அப்படின்னு தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் வரும்போது மட்டும்தான் தாவேகாவுக்கு ஃபுல் ஃபோக்கஸ். விஜய் இறங்கிட்டாரு, விஜய் ஏறிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி ஊடகங்கள் நிச்சயமா உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ 2ஆம் கட்ட தலைவர்களோ இல்லை மாவட்ட செயலாளர்களோ யாராவது மக்கள் பிரச்சனைகளை நோக்கி நகர்ந்தாங்கன்னா கவர் பண்ணி போடத்தான் போறாங்க. தாவேகாவுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நிச்சயமா ஊடகங்கள் அதை கவர் செய்வாங்க. அப்ப நீங்க வெளியிலேயே வர்றதில்லைங்கிறது அப்படமா தெரியுது இல்லையா? அப்ப இதுல இருந்து உங்களை நீங்க மீட்டு உருவாக்கம் செய்து கொள்ளல அப்படின்னாக்கா அரசியல்ல ரொம்ப கடினம் தான். ஆக ஒரே விஷயம்தான், அஜித்தினுடைய விஷயத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். அவருடைய அந்த இன்டர்வியூவை நம்ம ஃபுல்லா பார்க்கும் பொழுது அவர் பார்வையிலிருந்து ரொம்ப அழகா தெளிவா விளக்கிட்டு போயிருக்காரு சில விஷயங்களை. அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்காக உடனே அஜித்தினுடைய இந்த அணுகுமுறை மட்டும்தான் உலகத்தினுடைய சிறந்த அணுகுமுறை, பொது வாழ்க்கைக்கு யாரும் வரக்கூடாது, நடிகர்கள் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற விமர்சனத்துக்குலாம் நான் போல. அரசியல் தெரியாம மக்கள் சேவை எண்ணம் இல்லாம யார் வந்தாலும் எதிர்ப்போம். அது அரசியல், அது நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு வக்கீலாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி. இதே ஒரு டாக்டர் தற்கொலைத்தனமா அரசியல் பண்ணாலும் அதை நம்ம தற்கொலை அரசியல் தான் சொல்லுவோம். ஒரு வக்கீல் தற்கொலைத்தனமா அரசியல் பண்ணாலும் அதை நம்ம விமர்சிக்க தான் போறோம். ஆக விஜயனுடைய துணிச்சலுக்கு நம்ம எப்பொழுதுமே பாராட்டு. அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2.5 ஆண்டுகளாக பெரிய அளவுக்கு அரசியல் தெரியாம தடுமாறுவதை நாம் விமர்சிக்காம இருக்க முடியல, விமர்சித்துதான் ஆகணும். ஆக இதுதான் விஜய். அஜித்தினுடைய பேச்சும் விஜயனுடைய அரசியலும் இவ்வாறாகத்தான் இப்ப இந்த வாரத்தை பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் தமிழரசன். டாடா.